மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. டிவிக்கு டிஎம்கே இந்த மாதிரி வந்து நிறைய கட்சிகளாக வந்து அதில் வந்து நடிகர் விஜய் அவர்கள் அவரையும் வந்து நீ ஒர்க் பண்ண அனுபவமாக இருக்குது. அவரும் இப்போ வந்து எலெக்ஷனுக்கு யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, யாரும் இது பண்ணுறதில்ல. ஏன்னா மற்றவங்க உதவுற மாதிரி அவர் உதவலை, அதுக்கு அவர் கட்டவும் நான் சொல்ல மாட்டேன். புது வாழ்க்கையில் நம்ம அவர் இத்தனை வருஷமாக என்னென்ன பண்ணார், என்னென்ன இது மக்கள் யோசிக்கணும். அரசியல்வாதிகள் நாங்கள் எப்படி ஃபேக்ட்ரி கட்டணும், நாங்கள் எப்படி வீடு கட்டணும், நாங்கள் எப்படி இந்த காரை வாங்கணுன்றது சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கிற வயசு தான் நிறைய பேர் இருந்தாங்க, இன்றைக்கி நிறைய பேர் அரசியல் இருக்காங்க. இத்தனை மரியாதைக்குள்ள ரசிகர்களாக இருக்கட்டும், கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், நான் ஒரே ஒரு வேண்டுதல், மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? யாருன்னா இதுக்கப்புறம் வந்தாலும் சரி, இது பண்ணது அவர் யார், விஜய் வரட்டும், அவங்க வரட்டும், இவங்க வரட்டும், திமுக அதிமுக யாருன்னா வரட்டும், கேள்வி கேட்க தயாராக இருக்கீங்களா? ஜனங்க தவறு செஞ்சால் கட்டாயமாக கேட்பீங்களா? இந்த செய்யலைன்னா ஆட்சியை விட்டு இறங்கணுன்ற கையெழுத்து வாங்கிக்கணும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி மக்களை வந்து நல்லா வச்சுக்கணுன்ற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் மக்கள் நல்லா வச்சுக்க முடியும். உண்டு எந்து அது எல்லாம் எந்துன்னு சொல்கிறது எப்போ நிப்பாட்டுறீங்களோ அரசியல் நல்லா ஆகிடும். ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் கழிச்சியோ நீ காசை கொடுத்தா வாங்க மாட்டாங்க ஓட்டு போடுறதுக்கு. ஒரு கட்டு கேட்பான், இதுதான் உண்மை. நீ பணமாக கொடுத்தா தானே பிடிப்பேன். வாக்கு கொடுக்கும்போது மட்டும் பார்த்து வாக்கு கொடுங்க. அடுத்தவங்க கேள்வி கேட்குற மாதிரி வாக்கு கொடுக்க வேண்டாம். அதுதான் ஃபஸ்ட்டு கோரிக்கை எனக்கு. இப்போ இவங்க கூட்டணியில் பார்க்கும்பொழுது பேலன்சிங்கில் ஏடிஎம்கே அண்டு இவர் புதுசாக இவங்க மேலே ஆர்வம் வச்சுக்கிற விஜய் சாருக்கும் அவங்களுக்கும் போட்டி அதிகமாக இருக்கலாம். சீமான் என்பவர் எப்படி உதவார்னா 2 பேரில் யார் முதலமைச்சர் ஆகணுமோ அந்த சீட்டு இவர் கையில் இருக்கக்கூடும். யார் வந்தாலும் சரி அதுக்கு மெயினாக சப்போர்ட் வந்து இவர் தேவைப்படும். என்னுடைய கருத்து சீமானுடைய இது. ஏன்னா சீமானுடைய ஒவ்வொரு சொல்லும் பார்த்திங்கன்னா எல்லாம் கேட்கும்படியாக இருக்குது. அவர் சொல்கிற உதாரணங்கள் உபதேசங்கள் அனைத்தையும் வந்து ரொம்ப இருக்குது. முக்கியமாக அவர் வந்து விவசாயத்தை பற்றி சொல்கிறார் பாருங்க, அதுதாங்க ஜெயிக்கும். இன்றைக்கி எல்லா நாடும் நம்ம காலில் வந்து உழப்போகுது. யார் முதலமைச்சராக வரட்டும், செய்வதே திருந்த செய். என்ன சொல்கிறீர்களோ அதை திருத்தமாக செய்யுங்கள், துரித நேரத்தில் செய்யுங்கள். நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் நேரத்தில் செய்யறதில்லை. இன்றைக்கி பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் பண்ண முடியும், அதை சொல்லி ஓட்டு கேளுங்க. சந்தோஷப்படுறேன், கோடானி கோடு தெய்வமாக நினைக்கிறேன், இந்த நாட்டை காப்பாற்றுக்கப்பா. 2026 களம் வந்து இப்போது டிவிகே டிஎம்கே இந்த மாதிரி வந்து நிறைய கட்சிகளாக வந்து இருந்துச்சு. அதில் வந்து நடிகர் விஜய் அவர்கள் அவரையும் வந்து நீ ஒர்க் பண்ண அனுபவமாக இருக்குது. அவரும் இப்போ வந்து எலெக்ஷனுக்கு வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, யாரும் இது பண்ணுறதில்ல. ஏன்னா இப்போ ஒவ்வொரு நாடுடைய வளர்ச்சியை பேஸ் பண்ணி இளைஞர்கள் பார்க்கணும். எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் எல்லாரும். முதல்ல யார் ரோடு போடுறா அவன் பேர் அங்கே போர்டில் போடு. இந்த ரோடு சரியில்லைன்னா இவரை கான்டாக்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கா, இதை சரி பண்ண இவங்க தான், இதுக்கு இவங்க தான். இப்போ ஆட்சியில் நிறைய பேருக்கு என்னென்னா வெள்ளை அறிக்கை இல்லை, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ வாரம் இது பண்ணால் ஜெயிக்கிறான், நம்மளுக்கு இதை போச்சா பொழுது போச்சா அப்படி தான் நினைக்கிறாங்க. தவிர இன்றைக்கி இந்தியாவில் என்ன வருமானம் வருது, தமிழ்நாட்டுடைய வருமானம் என்ன, இதனால் நம்ம எவ்வளோ பயன்பட்டுருக்கோம். இப்போ எங்கெங்கே லஞ்சம் போடுறாங்க, என்னென்ன போலீஸ் பிடிக்கிறாங்க, அவங்க போடுறாங்க, இடி பிடிக்கிறாங்க, அந்த பணம் எங்கே போகுது, யாருக்கிட்ட போகுது, ஒரு குற்றறிக்கை போகிறது, இவங்க கருத்துனா அதை கருத்துனா இதை கருத்துனா 4000 கோடி 5000 கோடினா அது இவங்க சம்மந்தப்படுறாங்களோ சம்மந்தம் இல்லையோ அதோட முடிவு என்னான்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கேஸு பாட்டு போயிடுங்க, எல்லாரும் போய் சேர்ந்துடும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி கேஸு கோர்ட்டாக ஒரு கூடிய விரைவில் சீக்கிரம் முடியணும். நம்மளுக்கு சுற்றி இருக்கிற ரோடு வந்து நான் வந்து அமெரிக்கா மாதிரி ஆக்க போகிறேன், சிங்கப்பூர் ஆக்கணும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவெல்லாம் இன்னி வரைக்கும் ரோடு நல்லா தான் போடுறான். அவன் ரோடு போடுறானே, அவன் ஆகாயத்தில் இருந்தால் வந்தான், அவனும் மனுஷன்தான். அவன் போடுற ரோடு மட்டும் ஏன்பா பேத்துக்க மாட்டேங்குது. இதெல்லாம் எப்போ ஒருத்தன் எவன் ஒழுங்காக போடுறானோ போடுறாங்களோ அவங்க தான் நல்லா ஆச்சு நல்லா பண்ண போகிறது. இப்போ இது வரைக்கும் யார் யார் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டுடைய நிலைமையை பொறுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், இது ஃபண்டு இவ்வளோ தான் இருக்குது என்ன பண்ண முடியும். பட் இவங்க பேக்கெட் ஃபண்டு வந்து எப்படி தான் உயருது எனக்கு தெரியல. மக்கள் நல்லா இருக்கும், நாங்கள் சொல்கிறத கேளுங்க, இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதியும் நாங்கள் எப்படி ஃபேக்ட்ரி கட்டணும், நாங்கள் எப்படி வீடு கட்டணும், நாங்கள் எப்படி இந்த காரை வாங்கணுன்றது சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கிற வயசு தான் நிறைய பேர் இருந்தாங்க, இன்றைக்கி நிறைய பேர் அரசியல் இருக்காங்க. சினிமாவில் சம்பாதிக்கிறது மட்டும் உடனே ஃபோக்கஸ் ஆகிடும். அவர் 100 கோடி ஆகிட்டார், ஒரு 10 கோடி ஆகிடும். சரி நான் என்ன சொல்கிறேன், இப்போ சொன்னல கணக்கு உந்து எந்து அது எல்லாம் எந்துன்னு சொல்கிறது எப்போ நிப்பாட்டுறீங்களோ அரசியல் நல்லா ஆகிடும். உண்மைதாங்க. இப்போ ஆசைப்படாமல் உனக்குன்னு ஒரு அளவுக்கு வச்சுக்கோ.
அந்த மாதிரி இருந்தாலே போதும். யாரும் நடுத்தில் பிச்சுறது இல்லை. ஒரு 2 தலைமுறை சேர்த்து வச்சுக்கோ. மிச்சத்தை வந்து நீ ஒன்றும் இல்லை, நீ அப்படியே அசட்டாக வச்சுக்காம அந்த பணத்தை 4 பேருக்கு ஒரு ஃபேக்ட்ரி கட்டி கொடு, இது பண்ணு. இடமா வாங்கி 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 வச்சு என்ன தான் பண்ண போகிறது எனக்கு தெரியல. அது பப்ளிக்கில் டேக்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பண்ணணும். இந்த இதெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்குன்னா தட் மீன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு டேக்ஸேஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுணும். ஈஸியாக யாருன்னா கொள்ளை அடித்தா உடனே மாட்டுற மாதிரி இருக்கணும். அதில் அரசியல் சப்போர்ட்ஸு எங்கேயுமே எங்கே குறை இருக்குது எங்கே நிறையா இருக்குதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தால் வேறு மாதிரி ட்ரபிள் வருது, அவங்க வச்சா மாதிரி ட்ரபிள் வருது. இது இவங்களுக்குள்ளே தான் அனலைஸ் பண்ணணும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி மக்களை வந்து நல்லா வச்சுக்கணுன்ற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் மக்கள் நல்லா வச்சுக்க முடியும். நான் அப்படிங்கும்போது பேச்சுக்கு இடம் இல்லை. இன்னொன்று எனக்கு என்ன பயம்னா இந்த காலத்தில் போகிற போக்கில் இந்த காசுலாம் வாங்க மாட்டாங்க யார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இப்போ 12 வயசு இருக்கிறவ ஒரு 5 வருஷம் கழிச்சு 17 வயசு ஆகுது, இல்லை 13 வயசு இருக்கிறவ மெஜாரிட்டி ஆயிடலாம் எதுக்கு ஓட்டு போடுறதுக்கு. இந்த பிள்ளைங்க ஜனங்க இதை இப்போ நான் சொல்கிற வார்த்தையை மட்டும் ஜனங்க கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பட் நான் கெட்டவனா கூட வச்சுங்க, அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இல்லை எனக்கு தப்பாக நான் சொல்லிட்டேன்னா இப்போவே மன்னிச்சிங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் கழிச்சியோ நீ காசை கொடுத்தா வாங்க மாட்டாங்க ஓட்டு போடுறதுக்கு. ஒரு கட்டு கேட்பா, இதுதான் உண்மை. நீ பணமாக கொடுத்தா தானே பிடிப்பேன். பணமாக கொடுத்துருப்பா, என்ன பணம் இருக்காது, எல்லாம் போட்டலும் இது ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் என்னென்னு சொல்கிறாங்க, எல்லாம் அதெல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போகும். ஏன்னா நாடு போக 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 எல்லாருமே மது போதையில் இறங்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாதிரி மெயினாக நான் என்ன கேட்குறேன்னா, நல்லதோ கெட்டதோ செய்வன திருந்த செய். நீ என்ன சொல்கிறியோ அதை செஞ்சிரு. மக்கள் திருப்பி கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. அது யாராக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், வாக்கு கொடுக்கும்போது மட்டும் பார்த்து வாக்கு கொடுங்க. அடுத்தவங்க கேள்வி கேட்குற மாதிரி வாக்கு கொடுக்க வேண்டாம். அதுதான் ஃபஸ்ட்டு கோரிக்கை எனக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. கஜானால எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிடுங்க எல்லாருக்கிட்டையும். அவங்க இது வேணும் அது வேணுங்கிட்டா கஜானால இத்தனை கோடி தான்பா இருக்குது, இல்லை வெளியே கடன் வாங்கலாமான்னு ஜனங்களை யாருக்கிட்டையும் கேட்கணும். இவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க, என்ன பண்ணிக்கிறாங்க யாருக்குன்னு தெரியல. அது நியூஸாக போடுவாங்க, அது எதோட வருதுன்னு எனக்கும் தெரியாது. அதுமாதிரி ஜனங்களுக்கு பயன்படுற மாதிரி யார் உண்மையிலே உழைக்கிறாங்களோ அவங்க நல்லவங்க. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. அவர் கிளம்ப இறங்கியிருக்காரு. முழுசாக தெரியாதுன்னா நான் நடிக்கிறதோட சரி, அவரோட குணாதிசயம் பார்க்கணுன்னா அவர்கிட்ட நான் வாழ்ந்துருக்கணும். அவரை பற்றி அது தெரியாது. இப்போ எனக்கு மற்றவங்க உதவுற மாதிரி அவர் உதவலை, அதுக்கு அவர் கட்டவன்னு நான் சொல்ல மாட்டேன். அவரை கூட எனக்கு நிறைய உதவிட்டாங்க, அவங்க நான் நல்லவன்னு சொல்ல மாட்டேன். தனிப்பட்ட ஒரு இது மொத்தமாக நீ உன் எண்ணங்கள் எப்படி இருக்குன்றதுன்றது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே. அப்போ நான் என்ன சொல்ல, என்னை பொறுத்த நான் நிறைய பணம் கொடுத்தாரு, அவர் நல்லவர், இவர் கம்மியாக கொடுத்தாரு, சரி அப்படி சொல்ல முடியுமா? இல்லை. பொது வாழ்க்கையில் நம்ம அவர் இத்தனை வருஷமாக என்னென்ன பண்ணார், என்னென்ன இது மக்கள் யோசிக்கணும். இல்லை திடீர்னு வந்து பண்ணாதாலும் தப்பு கிடையாது. அவர் எதுக்காக திடீர்னு சடனாக எழுந்தார்? எல்லாருமே விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு பிரச்சனை வந்தது, சினிமா பிரச்சனை. எம்ஜிஆருக்கும் சினிமா பிரச்சனை வந்ததா? இது மாதிரி பார்க்கும்போது இது ஒரு எல்லாருக்கும் ஒரு நார்மலான ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. பட் இனி வர்றது இப்போ இருக்கிற ஜனங்கள் இதுக்கு முன்னாடி எப்படின்னா இருந்துக்கிட்டோம் விஜய் சார், அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா விஜயை வாக்குவோம் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ வந்து ஒரு பொசிஷனில் இருக்கார், நல்லா அவரை வாழ்த்தணும், வரவேற்கணும், மரியாதை கொடுக்கணும். பிகாஸ் அவர் மேலே நிறைய பேர் மரியாதை வச்சுருக்காங்க. இத்தனை மரியாதைக்குள்ள ரசிகர்களாக இருக்கட்டும், கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், நான் ஒரே ஒரு வேண்டுதல், மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? யாருன்னா இதுக்கப்புறம் வந்தாலும் சரி, இது பண்ண அவர் யார், விஜய் வரட்டும், அவங்க வரட்டும், இவங்க வரட்டும், திமுக அதிமுக யாருன்னா வரட்டும், கேள்வி கேட்க தயாராக இருக்கீங்களா ஜனங்க? ஒன்று, தவறு செஞ்சால் கட்டாயமாக கேட்பீங்களா? இந்த செய்யலைன்னா ஆட்சியை விட்டு இறங்கணுன்ற கையெழுத்து வாங்கிக்கணும். நாங்கள் வாயில் சொல்கிறோம் இல்லையா, உனக்கு இத்தனை மூட்டை அரிசி தரோம், உனக்கு அத்தனை மூட்டை பொங்கல் தரோன்ட்டு, அதை எழுதி கொடுத்துருங்க. செய்யலைன்னு சொன்னால் தண்டனை உங்களுக்கு கொடுக்கணும். அது யாராக இருக்கணும். ஏன்னா நான் இப்போ இனிமேல் நம்ம வாழ்ந்து எவ்வளோ பெருசாக என்ன தாழ போகிறோம், நம்ம ஒன்றும் கிடையாது. நமக்கு வயசாகி போச்சு, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, எப்போ போவோம் எனக்குன்னு தெரியாது. இனி வர ஜனங்கள் பொதுமக்களுக்கு நான் சொல்கிறேன், இப்படியே இருந்து எப்போ தான் இருக்க போகிறீங்க? மற்ற அயல் நாடுகள்லாம் பாருங்கள், எல்லோரும் நல்லா இருக்காங்க. அதில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. வெறும் நம்ம கற்றுக்கிறது அவங்ககிட்ட இந்த கெட்ட பழக்கம் மட்டும்தான் நம்ம எல்லாரும் கற்றுக்கிட்டோம் தவிர அவங்ககிட்ட இந்த நல்ல பழக்கம். ஏங்க எத்தனை வாட்டிங்க ஸ்ரீலங்கா அழிச்சானுங்க, தாறு மாறாகி செதைஞ்சு போச்சு. இன்னைக்கு போய் ஸ்ரீலங்கா போய் பாருங்க, ரோடு எப்படி போட்டிருக்கான்னு. ஒருத்தன் கிராஸ் பண்ண தேவையில்லாமல் சிக்னல் எவனா மீறான் நான் போய் பாருங்க. இதோட கேடுகட்ட இது நமக்கு அசிங்கங்க. நான் அங்கே போய் என் செருப்பால் எடுத்து அடிச்சிக்கினேன். எங்கே ஸ்ரீலங்கா போயிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டேன், இந்த ரோடு போட்டவன் நல்லா இருக்கணும்டான்னு. பஞ்சத்தில் இருக்கானுங்க அவனுங்க இத்தனைக்கும்.
அவன் தொழிலை கரெக்டாக பண்ணியிருக்கான். அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா இப்போ இவங்க கூட்டணியில் பார்க்கும்பொழுது பேலன்சிங்கில் ஏடிஎம்கே அண்டு இவர் புதுசாக இவங்க மேலே ஆர்வம் வச்சுக்கிறாரு. விஜய் சாருக்கும் அவங்களுக்கும் போட்டி அதிகமாக இருக்கலாம். சீமான் என்பவர் எப்படி உதவார்னா 2 பேரில் யார் முதலமைச்சர் ஆகணுமோ அந்த சீட்டு இவர் கையில் இருக்கக்கூடும். இவர் இந்த கட்சியில் சேர்ந்தால் அவங்க சிஎம் ஆயிடலாம், இந்த கட்சியில் சேர்ந்தால் சிஎம் ஆயிடலாம். அது தனித்து நின்று ஜெயித்த பிறகு எங்கேயோ ஒன்று குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கேவும் என்னுடைய கருத்து, ஏன்னா நான் ஏடிஎம்கேல இருந்தேன், ஏடிஎம்கேவும் இன்றைக்கி புதுசாக வந்த கட்சி இருந்தாலும், ஏன்னா விஜயகாந்த் சார் அப்படி தான் எனக்கு தப்பாக இடம் போட்டாங்க, டப்பார் இருந்தார் பாருங்க. அந்த மாதிரி ஜனங்க வந்து ஒரு புதுசாக எதிர்பார்க்கலாம், எதுவும் வரட்டும். பட் யாரெல்லாம் வரட்டும், இனிமேல் யார் வந்தாலும் எனக்கு நல்லது தான். நான் சொல்கிறது நம்ம ஜனங்களுக்கு நல்லா ஃபேவராக இருக்கும்னு சொல்ல வர தவிர சொன்னாங்க அந்த வாக்கியத்தை காப்பாற்றணும். அதுதான் எனக்கு தேவை மட்டும். இருக்கிறத குறையத்தி தான் போதும். ஸோ இந்த பொசிஷனில் வந்து யார் வந்தாலும் சரி அதுக்கு மெயினாக சப்போர்ட் வந்து இவர் தேவைப்படும், என்னுடைய கருத்து, சீமானுடைய இது. ஏன்னா சீமானுடைய ஒவ்வொரு சொல்லும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்கும்படியாக இருக்குது. அவர் சொல்கிற உதாரணங்கள் உபதேசங்கள் அனைத்தையும் வந்து ரொம்ப இருக்குது. முக்கியமாக அவர் வந்து விவசாயத்தை பற்றி சொல்கிறார் பாருங்க, அதுதாங்க ஜெயிக்கும். இன்றைக்கி எல்லா நாடும் நம்ம காலில் வந்து உழப்போகுது. நம்ம கூட தான் விவசாயம் இருக்குது, அதை மேம்படுத்தி நல்லா பண்ணி நம்ம எல்லாம் சுத்தபத்தமாக இருந்து நம்ம நாட்டை மட்டும் காப்பாற்றலாம். அத்தனை நாட்டை மிஞ்சி இந்தியா தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட அர்த்தம் கையேந்துற மாதிரி இருக்குது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ன்ட்டு. அது அவர் எம்ஜிஆர் பாடினதுனால கொஞ்சம் அது நல்ல தெளிவு வந்தது. அதை எழுதின ஒரு நல்ல மனுஷன் தானே. அப்போ அவர் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி அந்த ஒரு சாங் எல்லாம் மனசு நிற்குது. அதோடைய கருத்தை இது பண்ணிட்டு பொது ஜனங்கள் இனி யார் வந்தாலும் அப்ஜெக்ஷன் கிடையாது. அவங்கவுங்க திறமை, அவங்களோட வலிமை, அவங்களோட ஃபேவரட்ஸ், அவங்களோட தொண்டர்கள் எல்லாம். பட் கேள்வி கேளுங்கள், யாராக இருக்கட்டும், யார் முதலமைச்சராக வரட்டும், செய்வதை திருந்த செய். என்ன சொல்கிறீர்களோ அதை திருத்தமாக செய்யுங்கள், துரித நேரத்தில் செய்யுங்கள். நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் நேரத்தில் செய்யறதில்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், இன்னைக்கு பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் பண்ண முடியும், அதை சொல்லி ஓட்டு கேளுங்க. சந்தோஷப்படுறேன், கோடானி கோடு தெய்வமாக நினைக்கிறேன், இந்த நாட்டை காப்பாற்றுக்கப்பா. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். அண்ட் தேங்க்யூ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இன்டர்வியூ முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு 4 மாதம் கழிச்சு வருவேன். நம்மளோட ஜாக்கிங் போயிட்டே வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம், ஓகேங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குது பார்த்தேன், இதே எண்ணம் தான் என்னோட ரசிகம் பெருமக்களுக்கும் இருக்கணும். கண்டிப்பாக இருப்பீங்க, எனக்கு தெரியும். என்னை இவ்வளோ நாள் பாதுகாப்பு வச்சுக்கிறது நீங்கள் தான். அதனால் தம்பி சொன்ன மாதிரி நான் நல்லா ஆகணும், நீங்கள் ப்ரே பண்ணணும். ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட இது மட்டுமல்ல, ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், அவனை நம்பி தான் நானும் இருக்கிறேன், எல்லோரும் இருக்கணும். கண்டிப்பாக எல்லாருமே ப்ரேயர் வந்து உங்களுக்கு தான் இருக்கும். அண்ட் தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப அழகாக பேசுனீங்க. இந்த வந்து இவ்வளோ நேரம் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக வச்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஸ்ரீராம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.